தம்பி தம்பி நான் இப்போ தான் ரூமில் வந்து இறங்கணும் சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே இருக்க ஒரு என்ன தம்பி வின்டேஜ் கார் மியூசியமுக்கு போயிட்டுருக்கோம். ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்கோம். இந்த வழியில் இருக்க ட்ராவல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆட்டோவில் வந்து எங்கள் ரூமில் வந்து போகிறதுக்கு 180 ரூபா வந்துச்சு. பார்த்தீங்களா? சரி நம்மளை பேச விடாமல் ஒரு ஆறு நடிக்கிறாரு. 180 ரூபா வந்துச்சு இந்த ஆட்டோவில் இங்கேருந்து ரூம்லேருந்து போகிறதுக்கு. அங்கே ரூம் வந்து எங்கே எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகமதாபாத் ஜங்ஷன் பக்கத்துலேயே ரூம் எடுத்தாச்சு. இங்கேருந்து தான் நம்ம கிளம்பிட்டோம். வழியில் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாகவே லைட் ஷாப்பாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக பஞ்சாபோட ரோட்டின் அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம். பஞ்சாபில் அகமதாபாத்தோட ரோட் அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம். பஞ்சாப் தாலி சாப்பிட்டது பஞ்சாப். ஏன்னா இன்றைக்கி காலையில் நம்ம சாப்பிட்டது வந்து பஞ்சாபி தாலி. பஞ்சாபி தாலினா தமிழில் சொல்லணும்னா பஞ்சாப் தட்டு. பஞ்சாப் சாப்பாடு தான் இன்றைக்கி லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே தான். ஏன்னா 12 மணிக்கு தானே சாப்பிட்டோம். ரெண்டும் ஒரே தான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். டிராஃபிக்காக இருக்குது ஃபுல்லாக. ஆரன் பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக ஆரன் அடிக்கிறாங்கன்னு. இருக்கலே தம்பி இங்கேனே இந்தியாவில் தான் ஆரன் அதிகமாக அடிக்கிறாங்கண்ணா. ஃபாரினில் ஆரனே அடிக்க மாட்டாங்கண்ணா. அதெல்லாம் கேரளாலாம் ஆரனே சுத்தமாக அடிக்க மாட்டாங்கண்ணா இந்தியா பொறுத்தவரை. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆரன் பஞ்சாபோட தெருவுகளில் தான் இப்போ நாம் சுற்றி கொண்டு இருக்கிறோம். ஏன் தம்பி இதில் பார்த்தீங்களா கூகுள் மேப்பில் இங்கேருந்து அங்கே போக எவ்வளோ நேரம் ஆகும்னு? 40 நிமிஷமா? 40 நிமிஷம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போக முடியாது. 40 நிமிஷம் ஆகும். தெரு விட்டு வெளியில் போய்ட்டு அதுக்கு கொஞ்சம் தூரம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணிக்கிறோம். குப்பை வண்டி அது என்ன வண்டி? ஏதோ லோடு ஏற்றிட்டு வரீங்களா? குப்பை வண்டி மினி டோரா? எந்த ஊர் மினி டோரு? இன்னும் அழியாமல் இருக்கு அவ்வளோ. நான் 12 மணிக்கெலாம் ஸ்கூலை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. 2 மணி வரைக்கும். நல்ல ஊராக இருக்கு. அப்படின்னா வெயில் காலத்தில் ரொம்ப அதிகம். அதனால அந்த வெயிலுக்கு முன்னாடி அந்த மைக் எடுத்து நீங்கள் மாட்டிக்கங்க. அப்படி பேசிக்கிட்டே போவோம். எல்லாம் அங்கே போய் பேசிக்கிறோமா? இந்த இதை மட்டும் முடிச்சிருவோம். நேற்று நைட் நம்ம சுத்தின தெரு மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று நைட்டு இங்கே ஒன்று கூட இல்லை. இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. தட்டுக்கடை வருது. அந்த ரோட்டு மேலே இருக்க கோயில் வருது. அதான்
ஆரன் சத்தம்னு காது கிளியுது ஆரன். இந்த கோயில் தெரியுதா? நேற்று நைட்டு பார்த்த கோயில். ஒரு அக்கா வசாம இது ஓட்டிகிட்டு வந்துருக்கேன். இதே குப்பை வண்டி. சரி, குப்பை வண்டி நல்லாவே இருக்குது, பழப்பழான்னு. இந்த தெரு பேர் என்னது? ஒரு இடத்துலயாவது இங்கிலீஷில் ஹிந்தியில் எழுதுனேன் நான். சாரன்பூர் ஸ்ட்ரீட். மொத்தமே சாரன்பூர் ஸ்ட்ரீட்டு. சாரன்பூர் கேட்டு தான் வந்திருக்கு. சாரன்பூர் கேட்டு நேற்று இங்கே தானே சாப்பாடு வாங்கலாம். கிராஸ் பண்ணியாச்சு ரோட்டை. அடிச்சு பண்ணியாச்சு. ஹைவே பிடிச்சிட்டோம். வண்டி 4 நாள் பறக்குது. இன்னொரு குப்பை வண்டி வந்துருச்சுங்களா? ஒரு குப்பை வண்டி எங்களுக்கு இங்கிட்டு அப்போ சிட்டி இருக்கா தம்பி? எல்லாமே சிட்டி தான்றீங்களா? ஆமாம், நேற்று சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். ஆட்டோவே நிறைய இருக்குது. ஆட்டோ இதில் என்ன தம்பி? எங்கிட்ட இருந்தாலும் ஆட்டோ. ஏதோ ஒரு பிளாக் வருது, என்ன பிளாக்குன்னு தெரில. ஆனால் பயங்கரமாக இருக்குது. சினிமாஸ் தேட்டர் போல தம்பி. யூனிவர்சிட்டியா? இந்த சினிமாஸும் போட்டு வச்சுருக்காங்க. ஸ்கூல்லாம் முடிச்சு ஸ்கூல் பிள்ளைலாம் கிளம்பிட்டு இருக்காங்க. சரி, கச்சங்க இருக்கு. ஏன் தம்பி அந்த ட்ரெஸ்ஸு டிராஃபிக் போலீஸ் தான் தம்பி. நீங்கள் செக்யூரிட்டின்றீங்க. டிராஃபிக் போலீஸோட ட்ரெஸ்ஸு அது. ஏதோ ஸ்கூல் முடிஞ்சிச்சு போல். இந்த ஏரியாவில் தான் பெரிய ஸ்கூல் இருக்குது போல். ஏன்னா தம்பி யூனிவர்சிட்டி பின்னாடியே ஸ்கூல் போல். பயங்கரமாக இருக்குது. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் போயிட்டுருக்காங்க. இவங்க காலைல ஸ்கூல் 6 மணிக்கு ஆரம்பிச்சிடும் போல். இன்னும் ஆம்னிலாம் இங்கே தான் ஓடுது. ஆம்னியில் டீ போடு.
மாதிரி ஒரு சின்ன கோயில் இருக்குல்ல, இதெல்லாம் நிறைய இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. இந்த போங்கப்பா, முன்னாடி போங்க. ஏதாவது ஜன்னலில் யாருங்க மதுரில் படம் வரங்க வச்சுருக்காரு பாருங்க. இதே ஜூன் நினைக்கிறேன். என்ன தம்பி, ரொம்ப அடர்ந்த காடாக இருக்கு. ஊருக்கு நடுவில் ஒரு அடர்ந்த காடு இருக்கு. நடுவில் காடுன்னா ஒரு ஆர்மி கேம்ப். ஆனால் இதில் குஜராத்தில் தான் எழுதியிருக்காங்க. தமிழில் எழுதியிருந்தால் தானே தெரியும் நமக்கு. இது ஹிந்தியில் எழுதியிருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு பயங்கரமான பாலம் வருதுன்னு நினைக்கிறேன். டன் 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 டன். ரயில்வே மேம்பாலம் வருகிறது அகமதாபாத்ல. சுற்றி சுற்றி போய் தான் அங்கே வந்திருக்குமா. சரக்கு ரயில் போய்கிட்டு இருக்கு. சரக்கு ரயில் போய் கொண்டு இருக்கிறது. பாலம் பாலம் வந்து பயங்கரமாக கட்டிருக்காங்க இரும்புலேயும். இன்னும் இங்கிட்ட ஏதோ ஒரு பெரிய மேம்பாலம் கட்டுறாங்க போகிறேன். ஏன் தம்பி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுகிட்டே இருக்கு. மெட்ரோக்கா மெட்ரோக்கா இருக்கும். இப்போ இங்கே மெட்ரோ இல்லையா அகமதாபாத்தில்? வரும் போல. ஆமாம், புறா பறந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. இங்கே நம்ம இருக்கலாம். कौन सा जगह? ये कौन सी जगह है? ये अपना भी रिंग रोड पर आ जाएंगे। रिंग रोड, रिंग रोड, रिंग रोड. ஆனால் டெல்லியிலனா எப்படின்னு தெரியுமா தம்பி, நம்ம தங்குறோம். क्या 12 मिनट हो गया. ठीक है. अब हो गया ना? हाँ हाँ, वो 12 मिनट हो गया. ठीक है ठीक है. नज़दीक पहुँच गया इसका मतलब. ₹2000 தங்குற ஹோட்டல்லே கார் இருக்கும். இந்த ₹2000 கொடுத்தனா ஃபுல் டே காலைலேருந்து நைட்டு வரை எடுத்துகிட்டு போய் சுற்றிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இங்கே கிடைக்குமா? ஆ, அந்த மாதிரி இங்கே கிடைக்கல. அதில் இங்கே ஏதாவது இருக்கும். இங்கே ஹிந்தி தெரியாதனால தான் நம்ம பிரச்சனை. நம்ம பஸ்ஸில் ஹிந்தி இருந்துச்சுன்னா டெல்லியிலலாம் நம்ம எங்கே போகணும் எங்கே வரணும் எல்லாமே தெரியுதுல்ல. இங்கே ஹிந்தி இல்லாதனால தான் பிரச்சனையும். वापस में आया हूँ. हाँ, Stop.
जा रहे हैं अभी उधर कार म्यूजियम है ना, उधर जा रहे हैं। काकरिया काकरिया, काकरिया उधर क्या है काकरिया में? वो है अटल डैम है, हाँ बहुत बड़ा है। ठीक है, आधा दिन लगेगा घूमने में? ना ना, 1 घंटे में आप ठीक है ठीक है। कितना बजे तक खुला रहेगा? है कब तक खुला रहेगा? 6 बजे तक, ठीक है ठीक है। आपने वो नहीं ट्रैफिक का हाँ ज़्यादा उन्होंने टल लिया, हाँ हाँ, पूरा ट्रैफिक था, बाएं मुड़ा ना। वो स्कूल छुट्टी थी, हाँ हाँ, बस वही जगह पे वही जाओ, ठीक है ठीक है। काकरिया लेक है, काकरिया लेक। हाँ उसका बता देगा। हाँ उसमें उधर ठीक है, आते वक्त देखते हैं यहाँ से कहाँ जाना है, दूसरा जगह में। इंडिया का लोगो है ना, हाँ हाँ, वो वहीं है, पूरा वो लोगो वाले ने बनाया, ठीक है ठीक है। काकरिया लेक पे नहीं बनाया। हाँ ओके, क्या लोगो है? इंडिया का। वो इंडिया का जो लोगो है ना, हाँ हाँ, நம்ம முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஷாப்பிங் செட்டு எங்கேயோ ये जो ये अपना गोल राउंड है ना, ये काकरिया है, और अपना यहाँ पे वो है। हाँ और ये जो दिखता है ना, ये जो इंडिया का लोगो है ना, ऐसा ही लोगो बना है, इससे ही बनाया है वो, इससे ही बनाया है। स्टेट बैंक ऑफ इंडिया लोगो में एक லைட்டா? बैंक का लोगो देखना तुम। हाँ हाँ ठीक है ठीक है, போயிடுவாங்க। ஆ ஆ ஓகே, போயிடுவோம் போகிறப்ப। இதுக்கடுத்து ஏதோ ஒரு இது போகணும்னு சொன்னீங்க, ஷாப்பிங் பார்க்கா? ஆமாம், அது பக்கத்தில் இருக்கா? பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம்। ஆமாம், லேக் 5 மணிக்கு போனோம்னா போதும்। இதுதான் எல்லாம் காலைல வெள்ளனா தரஞ்சுன்னா வெள்ளனா போயிடுவோம்। வெள்ளனா நிறையா பேர் வாக்கிங் வருவாங்க। सुबह खुला रहेगा ना लेक? तो लेक सुबह भी खुला रहेगा ना? सुबह 5-6 बजे खुला रहेगा लेक में? सुबह में? हाँ सुबह में। कितना बजे खुलता है? आज सुबह में 7 बजे खुल जाता है। 7 बजे? तो वॉकिंग वाले आते हैं ना, हाँ हाँ हाँ, जब फ्री होता है। ठीक है ठीक है। अभी जाने में पैसा लगता है? सुबह फ्री, सुबह 7 बजे फ्री लगे। ये 7 बजे फ्री होता है क्योंकि वो वॉक करने आते हैं ना लोग। हाँ हाँ सही है। இப்போ காலையில் 7 மணிக்கு நாளைக்கு அங்கே பிளான் பண்ணிடுவோம்। நான் போகிற மாதிரி இருக்கலாம்। எந்திரிச்சனே पब्लिक कैसी हो, खाली थोड़ी बहुत पब्लिक हो। हाँ हाँ, अरे அங்கே போயிட்டு அங்கேருந்து इटानगर। इटानगर जाने में बस कहाँ से मिलता है? इटानगर जाने में? इटानगर हाँ। ये कौन सी बाजू है? एड्रेस क्या है इटानगर का? इसका पटेल का ये है ना, मूर्ति बना हुआ है ना, पटेल का स्टैचू बना हुआ है ना, स्टैचू ऑफ यूनिटी। अरे वो, अरे इसका नाम क्या? ये केवड़िया। केवड़िया, केवड़िया बोलो ना। इटानगर हमको थोड़ी समझ में। केवड़िया केवड़िया भरूच। हाँ ये तो ट्रेन भी जाना पड़े। ट्रेन से ही केवड़िया के लिए ट्रेन मिलता है, वडोदरा से आके जाना है। नहीं कानपुर से भी मिल जाता है, अहमदाबाद से मिल जाता है। साबरमती से मिल जाए, भरूच उतर जाने का कोई भी गाड़ी में बैठ के। हाँ भरूच उतर के वहाँ से कोई भी गाड़ी कर सकते हो, उबर कर सकते हो, कौन सी जगह दारू? कहाँ उतरना है? भरूच। भरूच हाँ।
और डायरेक्ट के लिए भी है ट्रेन, ठीक है। सब कुछ है। डायरेक्ट नहीं मिला तो भरूच जाके जा सकता है। हाँ जा सकते हैं। ठीक है। पर वो भरूच में ही है, हाँ हाँ। ये बढ़िया। अभी तो ये लड़का एक बीच में बैठा है, इसको कुछ समझ में नहीं आ रहा होगा। अभी देखने की हाँ। मजा आएगी आप। हाँ पानी फुल भरा हुआ है। उधर डैम में। ठीक है। फ्लाईओवर होना है अभी। हाँ हाँ। பார்க்கும்போது கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு, வந்தால் போய்கிட்டே இருக்கு. ஏன் தம்பி 2 நாள் பத்தாது, ஆமாம் ஒரு சுற்றுறதுக்கு 10 நாள் வேணும் போல. எந்த மூலையில இருந்து எந்த மூலைக்கும் வந்துட்டோம். क्या क्या अटल ब्रिज नहीं गया, दिल्ली में तो है वो। जाना आज ही घूमना है इधर से, इसके बाद में जाना है। இன்னும் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கா. இந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் ரிச்சான ஏரியா போல, ஆனால் ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகும் இருக்கு. வேஃபுல் 50 ரூபாய்க்கு வேஃபுல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிட்ற கடையாக இருக்குது. यहाँ कितनी देर हो गया? हाँ अभी पता नहीं कितना देर, अंदर जाने के बाद ही पता चलेगा ना कितना देर में। जाने जा, बड़ा मुश्किल नहीं है, हाँ बड़ा मुश्किल नहीं है। ठीक है ठीक है। அவனுக்குள்ள எதுக்கு அவ்வளோ சாப்பிட்ற கடை வச்சுருக்காங்க? இல்லை திங்கிற கிடையாது, ஆனால் எதுவுமே திறக்கவே இல்லை. லாரிக்காரங்க சாப்பிடுவாங்க. நைட் டைமில் சாப்பிட்றாங்களா? பைக் பார்க்கிங், ஆட்டோ. இங்கேயும் வயல்லாம் இருக்கு போல. குஜராத்லேயும் வயல்கள் இருக்கிறது, அகமதாபாத்தில். ये खेत है, सब बिक गए थे भाई। यहाँ वालों के तो आप ना, वो खुल गया है, इनाम खुल गया है। करोड़ों में बेचता होगा ना? करोड़ों की शादी की है। हाँ लेकिन ये कौन से कहते, धान का कहते हैं क्या? धान लगाता है इसमें? ये रोड निकलने के बाद ये रिंग रोड पे हाँ कोई लेता नहीं था। हाँ हाँ बस्ती बढ़ती गई ना, हाँ इसका आसमान पे पहुंच गया है। सही। और ऐसा आसमान पे पूछता है कि यार ले ही नहीं सकता। हाँ हाँ अभी जगह ले नहीं सकता। अभी इतना महंगा हो गया। बहुत महंगा हो गया। ठीक है ठीक है। पहुंच गया। ஒரு வழியா வந்து இறங்கி விட்டோம். ரோடு நல்ல பெரிய ரோடாயிருச்சு.
அங்கிட்டு இருந்ததுக்கு இது நல்லா பெரிய ரோடு தானே. ஆமாம், இதான் குட்டி கோயில் ரோட்டு மேலே. சொன்னோம்ல எத்தனை கோயில் ரோட்டு மேலே. குஜராத் இது மதுரையும் கோயில் நகரம் போட்டால் குஜராத்தும் கோயில் நகரம் மாதிரி இருக்குது. குட்டி கோயில் நகரம் குஜராத். சுற்றி திரும்ப மொதல் வந்த இடத்துல இருந்த மாதிரியே இருக்குல்ல. இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பெரிய ஊரை பார்த்த மாதிரி இருக்குது தம்பி. என்ன சொல்கிறீங்க? ஏதோ பெரிய பில்டிங் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டா? முரட்டு பில்டிங்காக இருக்கு. ரோட்டு வாரத்தில் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டா? பெரிய அப்பார்ட்மெண்ட் அது. இதாக இருக்குது மெட்ரோ ரோடு. இங்கே இருக்குல்ல மெட்ரோ, பேருக்கு போகலாம். தமிழ் बोला क्या है இருக்கு. மாட்டு வண்டி உலகச்சம்பளம் வச்சுருக்காங்க. மாட்டு வண்டி रिवर फ्रंट का पूछ जाओ. அவர் அந்த அண்ணன் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. रिवर फ्रंट புறா பறந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. இங்கே நம்ம இருக்கலாம். लगा था फोटो पढ़ लो. कौन सा जगह? ये कौन सी जगह है? ये अपना भी रिंग रोड पे आ जाएंगे. रिंग रोड. रिंग रोड रिंग रोड. ஆனால் டெல்லியிலனா எப்படின்னு தெரியுமா தம்பி? நம்ம தங்குறோம். 12 मिनट हो गया. ठीक है. अब हो गया ना. हाँ हाँ 12 मिनट हो गया. ठीक है ठीक है. ऐसे ही पहुँच गया इसका मतलब. 2000 ரூபா தங்குற ஹோட்டல்லே கார் இருக்கணும். இந்த 2000 ரூபா கொடுத்தனா ஃபுல் டே காலையிலேருந்து நைட்டு வர எடுத்துகிட்டு போய் சுற்றிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதில் இங்கே ஏதாவது இருக்கும். இங்கே ஹிந்தி தெரியாதனால தான் நம்ம பிரச்சனை. நம்ம பஸ்ஸில் ஹிந்தி இருந்துச்சுன்னா டெல்லியிலலாம் நம்ம எங்கே போகணும் எங்கே வரணும் எல்லாமே தெரியுதுல்ல. இங்கே ஹிந்தி இல்லாதனால தான் பிரச்சனையும்.
यहाँ कहाँ जा रहे हैं आप? अबे उधर कार म्यूजियम है ना, उधर जा रहे हैं। काकरिया पूछ रहा हूँ। काकरिया, काकरिया से उधर क्या है काकरिया में? वो है अटल डैम है, हाँ बहुत बड़ा है घर। ठीक है, आधा दिन लगेगा घूमने में। ना एक घंटे में तो आप घूम गए। ठीक है ठीक है। कितना बजे तक खुला रहेगा? हैं? कब तक खुला रहेगा? 6 बजे तक, ठीक है। आपने वो नहीं ट्रैफिक का हाँ ज़्यादा उन्होंने टल लिया, हाँ हाँ, पूरा ट्रैफिक था, बाय मुड़ा ना। वो स्कूल छुट्टी थी, हाँ हाँ, बस वही जगह पे वही जाओ, ठीक है ठीक है। काकरिया लेक, काकरिया लेक। हाँ उसका बता देगा। हाँ उसमें उधर, ठीक है। आते वक्त देखते हैं यहाँ से कहाँ जाना है, दूसरा वो जगह। मीडिया का लोगो है ना, हाँ हाँ, वो वहीं है, पूरा वो लोगो वहाँ से बना है, ठीक है ठीक है। काकरिया लेक पे नहीं बना है। हाँ ओके। क्या लोगो है? इंडिया का, वो मीडिया का जो लोगो है ना, हाँ हाँ। அம்மா முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஷாப்பிங் செட்டு எங்கே ये जो ये अपना गोल राउंड है ना, ये काकरिया है, और अपना यहाँ से वो हाँ है। और ये जो दिखता है ना, ये जो मीडिया का लोगो है ना, ऐसा ही लोगो बना है, इससे ही बना है, वो देख के ही बना है। स्टेट बैंक ऑफ इंडिया लोगो मारिए कि नहीं? லைட்டா बैंक का लोगो देखना तुम। हाँ हाँ ठीक है ठीक है। போயிடுவாங்க। हाँ हाँ ஓகே, போயிடுவோம் போகிறப்ப। இதுக்கடுத்து ஏதோ ஒரு இது போகணும்னு சொன்னீங்க, ஷாப்பிங் பார்க்கா? ஆமாம், அது பக்கத்தில் இருக்கா? பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம்। ஆமாம், லேக் 5 மணிக்கு போனோம்னா போதும்। இதுதான் எல்லாம் காலைல வெள்ளனா தரஞ்சுன்னா வெள்ளனா போயிடுவோம்। வெள்ளனா நிறையா பேர் வாக்கிங் வருவாங்க। सुबह खुला रहेगा ना लेक? तो लेक सुबह भी खुला रहेगा ना? सुबह 5-6 बजे खुला रहेगा लेक में? सुबह में? हाँ सुबह में। कितना बजे खुलता है? आज सुबह में 7 बजे खुल जाता है। 7 बजे? जो वॉकिंग वाले आते हैं ना, हाँ 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 जब फ्री होता है। ठीक है ठीक है। अभी जाने में पैसा लगता है? सुबह फ्री, सुबह 7 बजे फ्री लगे। ये 7 बजे फ्री होता है क्योंकि वो वॉक करने आते हैं ना लोग। हाँ हाँ सही है। இப்போ காலைல 7 மணிக்கு நாளைக்கு அங்கே பிளான் பண்ணிடுவோம்। நான் போகிற மாதிரி இருக்கு। எந்திரிச்சனே पब्लिक कैसी हो, खाली थोड़ी बहुत पब्लिक हो। हाँ हाँ
अरे अங்கே போயிட்டு அங்கேருந்து इटानगरा इटानगर जाने में बस कहाँ से मिलता है इटानगर जाने में इटानगर हाँ ये कौन सी बाजू में एड्रेस क्या है इटानगर का? तो इसका पटेल का ये है ना मूर्ति बना हुआ है ना पटेल का स्टैचू बना हुआ है ना स्टैचू ऑफ यूनिटी। अरे वो हाँ अरे इसका नाम क्या ये केवड़िया। केवड़िया हाँ केवड़िया बोलो ना इटानगर हमको थोड़ी समझ में केवड़िया 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 भरूच हाँ ये तो ट्रेन भी जाना पड़े ट्रेन से ही केवड़िया के लिए ट्रेन मिलता है वडोदरा जाके जाना है। नहीं कालूपुर से भी मिल जाए अहमदाबाद से मिल जाता है साबरमती से मिल जाए भरूच उतर जाने का कोई भी गाड़ी में बैठ के हाँ भरूच उतर के वहाँ से कोई भी गाड़ी कर सकते हो उतर कर सकते हो कौन सी जगह है दारूद? कहाँ उतरना है? भरूच भरूच हाँ और डायरेक्ट के लिए भी है ट्रेन ठीक है सब कुछ है डायरेक्ट नहीं मिला तो भरूच जाके जा सकता है हाँ जा सकते ठीक है हो पर वो भरूच में ही है हाँ हाँ केवड़िया अभी तो ये लड़का एक बीच में बैठा है इसको कुछ समझ में नहीं आ रहा होगा अभी देखने की हाँ। मजा आएगी आप हाँ पानी फुल भरा हुआ है। उधर डैम में ठीक है फ्लाईओवर होना है अभी हाँ हाँ பார்க்கும்போது கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு வந்தால் போய்கிட்டே இருக்கு ஏன் தம்பி 2 நாள் பத்தாது ஆமாம் ஒரு சுற்றுறதுக்கு 10 நாள் வேணும் போல எந்த மூலையில இருந்து எந்த மூலைக்கும் வந்துட்டோம் क्या क्या अटल ब्रिज नहीं गया दिल्ली में तो है वो। जाना आज ही घूमना है इधर से इसके बाद में जाना है और 4 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கா இந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் ரிச்சான ஏரியா போல ஆனால் ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகும் இருக்கு வேஃபுல் 50 ரூபாய்க்கு வேஃபுல் கொடுக்குறாங்க இதெல்லாம் சாப்பிட்ற கடையாவது இருக்குது यहाँ कितनी देर हो गया हाँ अभी पता नहीं कितना देर है अंदर जाने के बाद ही पता चलेगा ना कितना देर लगेगा जाने जा बड़ा मुश्किल नहीं है हाँ बड़ा मुश्किल नहीं है ठीक है ठीक है அங்கனுக்குள்ள எதுக்கு அவ்வளோ சாப்பிட்ற கடை வச்சுருக்காங்க இல்லை திங்கிற கிடையாது ஆனால் எதுவுமே திறக்கவே இல்லை லாரி காரிங்கெல்லாம் சாப்பிடுவாங்க நைட் டைமில் சாப்பிட்றாங்க போல பைக் பார்க்கிங் ஆட்டோ இங்கேயும் வயல்லாம் இருக்கு போல குஜராத்லேயும் வயல்கள் இருக்கிறது அகமதாபாத்தில் ये सब दिख गए थे भाई हाँ यहाँ वालों के तो आप ना
वो खुल गया है, इनाम खुल गया है। करोड़ों में बेचता होगा ना। करोड़ों की शादी की है। हाँ, लेकिन ये कौन से कहते, दान का कहते हैं क्या? दान लगा था इसमें। ये रोड निकलने के बाद ये रिंग रोड पे हाँ कोई लेता नहीं था। हाँ हाँ बस्ती बढ़ती गई ना, हाँ, इसका आसमान पे पहुंच गया है। सही। और ऐसा आसमान पे पूछता है कि यार ले ही नहीं सकता। हाँ हाँ, अभी जगह ले नहीं सकता। अभी इतना महंगा हो गया। बहुत महंगा हो गया। ठीक है, ठीक है। पहुंच गया। ஒரு வழியா வந்து இறங்கி விட்டோம். காசு கொடுத்துருங்க தம்பி அவருக்கு. இந்த இவர்கிட்ட சில்லறை இருக்கு, இல்லாத இடத்துல இது பண்ணுங்க, காசு கொடுங்க. 200 180 तो बता रहा है, दे दिया क्या? 180 का रहा है मुझे। देख लो आपने। ठीक है, ठीक है। 100 रुपया चाहिए। 10 तो दो। ठीक है, 10 लो। ओके, धन्यवाद। ஒரு வழியா ரோடு ஃபுல்லாக வந்து ட்ரிப்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு இந்த மியூசியம் எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்கலாம். மியூசியமோட வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வழியிலே ஒரு நல்ல பெரிய மசூதி ஒன்று வருது. ஆனால் பெருசாக இருக்கு. ஏன் நம்பி பெரிய மசூதி. சொன்னப்போ அது மாதிரியே தான் இருக்கு. கார் பைக் மட்டும் எத்தனை மார்க்கெட் இருக்குன்னு தெரியல. செருப்பு கடை. பொறுமையாகவே அவர் ஓட்டவே இல்லை. चाय पीना है आपको? ठीक, पीना है तो पी लो। आपके पीनी है, मैं दूंगा पैसे आपको। नहीं नहीं, क्या है? यहाँ पे अच्छा है क्या? अच्छा मिलता है चाय? கடை தெரிஞ்ச கடை இருக்கும். இந்த இருக்கு பெரிய கடை. பெரிய டீ கடை இருக்கிறது. क्या हो गया? ठीक है। சரி, போகிற வழியில் இந்த கடையில் அப்படியே டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு நிப்பாட்டாச்சு. நாங்கள் டீ வேணாம் எனக்கு, நாங்களும் வாங்கி தரேன், காசு இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டார் அவர். பேசாமல் 2 मिनट खाली चाय